குறிப்பாக தமிழகத்தின் நிர்வாக செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகளின் உயர்மட்ட மாநாடு இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 2 நாள் நடைபெறும் இந்த மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு முதல் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு ஆவணம் வரை பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. குறிப்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சரின் இந்த IAS மற்றும் IPS, IFS அதிகாரிகளின் மாநாடு இன்று காலை 9:30 மணிக்கு சரியாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழக அரசின் முக்கிய நிர்வாக திட்டங்களை ஆய்வு செய்து மாவட்ட அளவில் அவற்றை விரைவாகவும் திறம்படவும் செயல்படுத்துவது தொடர்பாக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டின் முதல் நாளான இன்று மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் அதே போல அமைச்சர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள். இதில் சட்ட ஒழுங்கு பராமரிப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, பொது சுகாதாரம், காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும் போதையில்லா தமிழ்நாடு திட்டம் உள்ளிட்ட 10 முக்கிய தலைப்புகள் குறித்து முதலமைச்சர் விரிவாக ஆய்வு மேற்கொள்கிறார். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்களுடன் மட்டும் தனியாக நடைபெறும் ஆலோசனையில் 28 அரசு துறைகளில் செயல் திட்டங்கள் மற்றும் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு ஆவணத்தின் அடிப்படையில் மாவட்டங்களில் முன்னெடுக்க வேண்டிய வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் முதலமைச்சர் விஜய் விரிவாக ஆய்வு செய்ய தேவையான வழிகாட்டுதல்களையும் வழங்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதே போல மாநாட்டின் 2வது நாளான நாளை இந்திய வனப்பணித்துறை அதிகாரிகளான IFS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்த உள்ளார். இதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள், வனத்துறை மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பசுமை தமிழ்நாடு திட்டத்தை விரிவுபடுத்துவது, வனப்பகுதிகளில் சாலை வசதிகளை மேம்படுத்துவது, வன உரிமை சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவது, மனிதம் மற்றும் விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெறும் உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெறும் முதல் IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகளின் மாநாடு என்பதால் இதில் எடுக்கப்படும் முடிவுகள் தமிழக நிர்வாகம் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. ஓவியா, விவரங்களுக்கு நன்றி நந்தினி. சென்னை நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS, IPS அதிகாரிகள் மாநாடு நடைபெறுகிறது. இது குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்கிட கேட்டோம்.